வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சமூக நலத்துறை மூலம் சிறுபான்மையோர் தின விழா நடைபெற்றது. தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சமூக நலத்துறை மூலம் சிறுபான்மையோர் தின விழா தருமபுரம் மேல புத்தமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கும் இமாகுலேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் கலந்து கொண்டு தலைமை வகித்தார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி, இமாகுலேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் அருள் சகோதரி டாக்டர் காணிக்கை ஆரோக்கியசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலம் காத்திடல் என்றும் அவசியமே என்ற தலைப்பில் கல்வித்துறை பள்ளி நூலகர் சரவணன், இந்திய உணவுக் கழகத்தின் ஓய்வு பெற்ற மேலாளர் யாசின், ஓய்வு பெற்ற பண்டக காப்பாளர் தேசிய விருதாளர் கலைமாமணி சூசைராஜ், சமூக நலத்துறையின் உதவி இயக்குனர் சுந்தரம் சிறப்புரையாற்றினர். இந்த விழாவில் சமூக நலத்துறையின் அலுவலக உதவியாளர் திருமதி குமுதா வரவேற்புரையும் திருமதி ஜரினா பானு நன்றியுரையும் ஆற்றினர். இந்த நிகழ்ச்சியில் இமாகுலேட் கல்லூரி மாணவிகள் பங்கு பெற்று 3 மத நல்லிணக்க பாடல்களையும் பாடினர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது தேசிய ஒருமைப்பாட்டின் முக்கியத்துவத்தையும் சிறுபான்மையோர் நலன் குறித்தும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி கற்கின்ற காலத்திலிருந்தே தேசிய ஒருமைப்பாட்டுடன் கற்றுக்கொண்டால்தான் நமது நாடு வல்லரசு நாடாக மாறும் என வலியுறுத்தினார். இந்தியா ஒரு அமைதியான மகிழ்ச்சிகரமான நாடு, பல்வேறு கலாச்சார சிறப்பம்சங்களை கொண்ட இந்திய நாடு, பல்வேறு மொழி வண்ணம் சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக கொண்ட சிறப்பு வாய்ந்த நாடாக உலக அரங்கில் இந்தியா திகழ்ந்து வருகிறது. சிறுபான்மையினருக்கு என்ற அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என சிறுபான்மையினரின் சிறப்புகள் குறித்து அமைச்சர் தொடர்ந்து பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பேசும் பொழுது பண்டைய காலத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து வர்த்தகம் மேற்கொண்டு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவற்றின் தகவல்களை தற்போதுள்ள பொதுமக்கள் அறியும் வண்ணம் வெளிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் சிறுபான்மையினர் தினத்தில் நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொண்டு எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான சிறுதானியங்களில் மேம்பட்ட ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பயிற்சி முகாம் நடைபெற்றது. காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான சிறுதானியங்களில் மேம்பட்ட ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சி முகாமை வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமநாதன் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்றது. வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் மருத்துவர் கோபு வரவேற்புரையாற்றி பேசும் பொழுது வாழ்வியல் சூழலில் மிகப்பெரிய நோயாக கருதப்படுவது சர்க்கரை நோய், உடல் பருமன் மற்றும் சத்து பற்றாக்குறை
இந்த நோய்களிடமிருந்து நமது உடலை பாதுகாப்ப சிறுதானியங்களை உணவாக பரிந்துரைக்கின்றனர் மருத்துவர்கள். சிறுதானியங்கள் குறைவான தண்ணீர், வறட்சியை தாங்கி வளரும் தன்மை மற்றும் குறைவான இடுபொருள்களை கொண்டு சாகுபடி செய்யலாம். காரைக்கால் மாவட்டத்தில் சிறுதானிய சாகுபடி பரப்பளவு மிகவும் குறைவாகவே உள்ளது. சாகுபடி பரப்பளவை அதிகரிக்கும் நோக்கில் இந்த பயிற்சி நடத்தப்படுவதாக தெரிவித்தார். அடுத்ததாக தொழில்நுட்ப உரையாற்றிய வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் அரவிந்த் சிறுதானியங்களின் விதை தேர்வு, விதை நேர்த்தி, விதை முறை, நீர்ப்பாசனம், கலை நிர்வாகம் மற்றும் அறுவடை ஆகியவற்றை பற்றி விவசாயிகளுக்கு விளக்கமாக கூறினார். இந்த பயிற்சியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்தனர். இறுதியில் கதிரவன் நன்றியுரை கூறினார். காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதையில்லா பாரதம் இயக்க போட்டிகள் நடத்தப்பட்டது. காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட பிரிவு மற்றும் சமூக நலத்துறை ஆகியவை இணைந்து இந்த கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். போதைப் பொருட்களால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு போட்டிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் முழு ஈடுபாட்டுடனும் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகள் இளைய சமுதாயம் போதையில்லாத சமுதாயத்தை உருவாக்கும் உறுதியை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். நடுவர்களாக பொறுப்பேற்று மாணவிகளின் படைப்புகளை மதிப்பிட்ட அவர்கள் விரிவுரையாளர் ஒருங்கிணைப்பாளர் திருமதி செல்வராணி, விரிவுரையாளர் ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜகோபாலன், விரிவுரையாளர் திருமதி ஆரோக்கியமேரி, பட்டதாரி ஆசிரியர் திருமதி லதா, விரிவுரையாளர் திருமதி கோதை, பட்டதாரி ஆசிரியர் திருமதி பார்வதி, விரிவுரையாளர் திருமதி ஜெயலட்சுமி, பட்டதாரி ஆசிரியர் திருமதி கஜலட்சுமி, விரிவுரையாளர் திருமதி ஜெயலட்சுமி, விரிவுரையாளர் திரு சந்தோஷ் கார்த்திக். இந்த விழிப்புணர்வு போட்டிகள் மூலம் மாணவிகளிடையே போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கும் உறுதியை வலுப்படுத்த முடிந்ததாக பள்ளி நிர்வாகம் மகிழ்ச்சி தெரிவித்தது. காரைக்கால் இன்னர்வீல் கிளப் சார்பில் ஆரஞ்ச் த வேர்ல்டு என்னும் தலைப்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வு சுபாஷ் சந்திரபோஸ் பள்ளியில் நடைபெற்றது. காரைக்கால் இன்னர்வீல் கிளப் சார்பாக ஆரஞ்ச் த வேர்ல்டு என்னும் தலைப்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி சுபாஷ் சந்திரபோஸ் பள்ளியில் நடத்தப்பட்டது. இதில் வழக்கறிஞர் சிவசங்கரி பெண்களை பாதுகாக்கும் சட்டங்கள் பற்றி தெளிவாக எடுத்துரைத்தார். இன்னர்வீல் சங்க செயலாளர் அகிலா வெங்கடேஷ் மாணவிகளுக்கு தங்களை அசாதாரணமான சூழல்களில் இருந்து தங்களை தற்காத்து கொள்வது பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வில் சங்க தலைவி சுஜா மதிவாணன், ISO ஆனந்த லட்சுமி அசோக், முன்னாள் தலைவி கபிலா ஆனந்தன், விஜயா தம்பிராஜ், உமா மகேஸ்வரி மற்றும் முக்கிய உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என மாணவிகள் பாராட்டினர். இந்த நிகழ்வில் பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறந்த பிறகு என்ன இருந்தால் என்ன செய்வாங்க, அதெல்லாம் இப்போ இல்லை. இது அதெல்லாம் ஒரு ஆனால் இருக்கும். மேபி நமக்கு தெரியாமல் நம்மளோட நாலேஜுக்கு வராமல் இருந்தால் கூட நம்ம அதை சொல்லலாம். அந்த மாதிரி செஞ்சாலும் குற்றம் தான். வளர்ந்தாச்சு, கொஞ்சம் வளர்ந்தாச்சு, அடுத்தது எங்கே போகணும்? ரைட் டு எஜுகேஷன். ஓகே, ஸ்கூலுக்கு வரணுன்றது எல்லா குழந்தைக்கும். பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு படிக்க விடாம வச்சிருந்த காலம்லாம் இருக்குது. ஆனா இப்ப இல்லை இல்லையா? நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு இல்லையா? ஆனா யார் போக மாட்டா? நம்ம தான் போக மாட்டோம். நல்லா தெரியும். ஆனா நம்மளுக்கு விருப்பம் இல்லாம நம்மளை கட்டாயப்படுத்தி யாராவது தொடும்போது அதை உடனே வெளியில சொல்லணும். அதுதான் இங்க மேட்டர். புரியுதா? நோ சொல்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நோ சொன்னாலும் இப்பெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. உன்னை வேற ஏதாவது சொல்லி மிரட்டுவானுங்க. அதுக்கெல்லாம் கவலைப்படாது. அண்ட் இப்போ நான் மெயினாக சொல்ல வந்ததுன்னா, ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, நமக்கு மனசுக்குள்ள ஒன்று தோணும் தெரியுமா? புதுசாக ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. நம்ம மனசுக்குள்ள ஒன்று தோணும். நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு அஃபிஷியலாக இருக்காங்க, ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு மென் யாரோ இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும் போதே ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டிங்க்ட் அவங்க சொல்லுங்க, நிற்கிறது எனக்கு சேஃபாக இல்லை. நீங்கள் நம்ம வந்துடணும். முதல்ல உங்கள் மனசுல தோணி இருக்கணும். இப்போ ஒரு ஏஜுக்கு கரெக்டான, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் என்னென்ன அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி அட்வர்டைஸ் பண்ணாமோ அவங்க
காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதியின் திமுக ஒருங்கிணைப்பாளரும் விவசாய அணி அமைப்பாளருமான பிரபு என்கிற பிருத்திவிராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. திமுக வடக்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளரும் விவசாய அணி அமைப்பாளருமான பிரபு என்கிற பிருத்திவிராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு நாஜிம் பாசறை நானா குரூப் சார்பில் காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான நாஜிம் பாசறை நானா குரூப்ஸ் நண்பர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வருகை புரிந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதற்கு முன்னதாக காரைக்கால் முல்லை நகர் காரைக்கால் மேடு பகுதியில் உள்ளவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காரைக்கால் தாய்ரா பள்ளியின் செய்னுல்லா குதிரை என்னும் கந்தூரி நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்வான கொடி இறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் மைதீன் பள்ளி வீதியில் அமைந்திருக்கும் தாய்ரா பள்ளியில் வருடாந்திர கந்தூரி விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இந்த கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு வைபவம் மற்றும் செய்னுல்லா குதிரை என்னும் ஊர்வலம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த கந்தூரி விழாவின் இறுதி நிகழ்வாக கொடி இறக்கும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக தர்காவின் ஒருங்கிணைப்பாளர் சத்குரு மௌலானா சிறப்பு துவாவுக்கு பின்னர் 2 கொடி மரங்களில் ஏற்றப்பட்ட செய்னுல்லா குதிரை என்னும் கொடியை இறக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு ஆண்டகை அவர்களின் துவா பரக்கத்தையும் பெற்றனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.